Hello students, I am Lakshmi. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.7ல் 12th சம் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். A, B, C are three consecutive terms of AP of an AP. ஓகேவா? அடுத்தது A. இதில் வந்து A, B, Cங்கிறது 3 consecutive term APயில் X, Y, Z are 3 consecutive terms of GP. இது XYZ ஜிபியோட 3 consecutive terms. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, prove that x power b minus c into y power c minus a into z power a minus b equal to 1 and prove பண்ண சொல்கிறாங்க. இப்போ a, b, c are 3 consecutive terms of an AP. let a, b, c be a plus d, a plus 2d respectively. நம்ம இப்படி எடுத்துப்போம். a, b, c க்கு a plus 2 a plus d, a plus 2dன்னு அதுக்கு போட்டுப்போம், சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இப்போ a என்ன ஆகும், a equal to a, bங்கிறது b equal to a plus d, cங்கிறது a plus 2d. இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. x, y, z are 3 consecutive terms in GP கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த xyzக்கு நம்ம என்ன பண்ணுவோம், xr, xr ஸ்கொயர்னு வச்சுப்போம் ரெஸ்பெக்டிவ். ஓகே, அசியூம் x, y, z as x, xr, xr ஸ்கொயர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போது எக்ஸுங்கிறது என்ன, x ஈக்குவல் டு எக்ஸு, y ஈக்குவல் டு xr, z ஈக்குவல் டு xr ஸ்கொயர். ஓகேவா? அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. x ஈக்குவல் டு எக்ஸ், y ஈக்குவல் டு xr, z ஈக்குவல் டு xr ஸ்கொயர். இது வந்து உங்களுக்கு 2. ஓகேவா? இது வந்து 2. ஸோ 1 and 2 கொண்டு போய் நம்ம அவங்க ப்ரூவ் தட்ன்னு கொடுத்துருக்காங்களே அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் சி எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு ஜெட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1ல் இந்த எக்ஸ்ஒய் இசட்க்கு நம்ம போட்டுருக்கிற எக்ஸு எக்ஸ்ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை இந்த எக்ஸ்ஒய் இசட்டில் போய் போடணும். அப்புறம் இங்கே பிசிஏலாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம இங்கே போட்டுருக்கிற ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2டியை போட்டுக்கணும். அப்போ இங்கே எக்ஸுக்கு வந்து எக்ஸு தான். ஓகேவா? பிங்கிறது என்ன போட்டிருக்கோம், பிங்கிறது ஏ ப்ளஸ் டி. ஸோ பிங்கிற இடத்துல ஏ ப்ளஸ் டி மைனஸ் சிங்கிற இடத்துல என்ன போட்டிருக்கோம், எக்ஸ்க்கு எக்ஸு, பிக்கு வந்து ஏ ப்ளஸ் டி மைனஸ் சிங்கிறது ஏ ப்ளஸ் 2d. ஸோ சிங்கிற இடத்துல ஏ ப்ளஸ் 2dன்னு போட்டுக்கணும். ஓகேவா? இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ. ஒய்ங்கிறது என்ன கொடுத்துட்டுருக்கோம், ஒய்ங்கிறது எக்ஸ்ஆர் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்ஆர் சிங்கிறது என்ன ஏ ப்ளஸ் 2d மைனஸ் ஏங்கிறது என்ன, ஏக்கு ஏவே கொடுத்துட்டுருக்கோம். ஸோ மைனஸ் ஏ. ஓகேவா? அடுத்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவனித்து இது பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஜெட்டுக்கு என்ன கொடுத்துட்டுருக்கோம், எக்ஸ்ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஜெட் இருக்கிற இடத்துல எக்ஸ்ஆர் ஸ்கொயர் போட்டு பவர் ஏ மைனஸ் பி, ஏக்கு ஏ தான் கொடுத்துட்டுருக்கோம் மைனஸ் பிக்கு ஏ ப்ளஸ் டி கொடுத்துருக்கோம். ஸோ பிக்கு ஏ ப்ளஸ் டி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இதில் என்ன கேன்சல் ஆகுமோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சத்தை போட்டுக்கோங்க. எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் டிங்கிறது ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் 2d ஆகிடும் இது. ஸோ ஏவும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் டியில் மைனஸ் 2d போச்சுன்னா டி இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் டி இருக்கும், மைனஸ் 2dயில் டி போச்சுன்னா மைனஸ் டி இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் டி ஆகிடும் இது. இன்ட்டு இங்கே அடுத்தது என்ன உங்களுக்கு, எக்ஸ்ஆர் பவர் ஏ ப்ளஸ் 2d மைனஸ் ஏ, எக்ஸ்ஆர் பவர் ஏ ப்ளஸ் 2d மைனஸ் ஏ. ஸோ இந்த மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் ஏவும் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன நிற்கும், அப்போது பாருங்க, மைனஸ் ஏவும் இந்த ப்ளஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு வெறும் 2d தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ஆர் பவர் 2d. ஓகேவா? அடுத்தது எக்ஸ்ஆர் ஸ்கொயர்டு. தேர்ட் வந்து என்ன, எக்ஸ்ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ்ஆர் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் டியாக இருக்கும் இது. ஸோ ஏ மைனஸ் ஏ போயிடுச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் டி மட்டும்தான் நிற்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ஆர் ஸ்கொயர்ட் பவர் மைனஸ் டி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் பவர் மைனஸ் டிங்கிறது என்ன உங்களுக்கு, இட் இஸ் நத்திங் பட் 1/xd இல்லையா? கீழே கொண்டு வந்துடலாம், மைனஸ் சைன் போயிடும், 1/xd ஆகிடும். இன்ட்டு எக்ஸ்ஆர் பவர் 2 அது வந்து x2d தான். x2d இன்ட்டு r2dன்னு பிரிச்சுக்கலாம். x2d இன்ட்டு r2dன்னு இதை பிரிச்சுக்கிறீங்க. அடுத்தது இது என்ன ஆகும் உங்களுக்கு, இது வந்து எக்ஸ்ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் டிங்கிறது கீழே கொண்டு வந்துடலாம், 1/xr² dன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த எக்ஸ்டியும் இந்த எக்ஸ்டியும் இந்த x2d இருக்கு இல்லையா, இதில் x2dயில் இதை பிரித்து எழுதினீங்கன்னா நீங்கள் 1/xd இன்ட்டு x2d இன்ட்டு r2d இன்ட்டு 1 இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க xd இன்ட்டு r2dன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இது r2dன்னு ஆகும் இல்லையா. இப்போ இந்த r2dயும் இந்த r2dயும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன நிற்கும், xdயும் இங்கே xdயும் இருக்குது. இந்த xdயும் இந்த xdயும் என்னது, x2d. ஸோ இது ரெண்டுமும் கேன்சல் ஆகிடுது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். புரியுறதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் xdயும் இங்கே xdயும் x2d. ஸோ அந்த x2d இங்கே கேன்சல் ஆகிடும். இந்த xdயும் இந்த xdயும் இங்கே x2dயில் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து r2d r பவர் 2dங்கிறது உங்களுக்கு என்னது, இந்த r2d இந்த r பவர் 2d தான். ஸோ இந்த r பவர் 2dயும் இந்த r பவர் 2dயும் கேன்சல் ஆகும். x பவர் dயும் x பவர் dயும் x பவர் 2d அது வந்து இந்த x பவர் 2dயில் கேன்சல் ஆகிடும். r பவர் 2 இந்த r பவர் 2dயும் இந்த r பவர் 2dயும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒன்றுமே இல்லை இப்போ. ஸோ ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும் உங்களுக்கு இல்லையா. ஸோ என்னாச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் இந்த வீடியோவை திரும்பி 1 or 2 டைம்ஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 times 3 times பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம், ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ அதை பாருங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க தவறாமல். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் சென்டம் வாங்குவீங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே நிச்சயமாக சென்டம் தான். ஓகே, பாய், தேங்க்யூ.